சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உடல்நிலை குறைவின் காரணமாக அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மு.க. அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி அவர்கள் தற்பொழுது மிக மோசமான நிலைமையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் தனது அண்ணன் மகன் தயாநிதி அழகிரி அவர்களை போதைக்கு அடிமையாகி அவரது வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக கேள்விக்குறியாகிவிட்டது மு.க. ஸ்டாலின் அவர்களது ஆட்சி என்ற தகவலை தான் நம்மால் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் சரியான சிகிச்சை இல்லை. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் மூளையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பின் காரணமாக சுயநிலைவை இழக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. உடனடியாக அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்து விடுங்கள் என்று மு.க. அழகிரியிடம் மருத்துவர்கள் தெரிவித்ததன் காரணமாகத்தான் அவசரமாக அமெரிக்காவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தயாநிதி அழகிரி அவர்கள். தற்பொழுது தமிழகத்தில் போதை மருந்து அதிகமாக விற்பனை செய்வது திமுகவின் ஆட்சியில்தான் என்பதும், அதுவும் திமுகவின் ஆட்சியில் நடக்கக்கூடிய திமுகவின் நிர்வாகிகளை இதை விற்பனை செய்து வருவதாகவும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. சொந்த அண்ணன் மகனையே காப்பாற்ற முடியவில்லை என்றால் மக்களை எப்படி காப்பாற்றுவார்? தமிழகத்தில் மற்றவர்கள் யாரேனும் போதைக்கு அடிமையாகி உயிரிழந்தால் அவரது குடும்பத்தினருக்கு 2 லட்சமோ 1 லட்சமோ கொடுக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது அண்ணன் மகன் என்ற காரணத்தினால் அரசு பயணமாகவே இவரை அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல லட்சங்கள் செலவு செய்து உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக சிகிச்சைக்கு பணங்களையும் கொடுத்து வருகிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மற்றவருக்கு ஒரு நியாயம், சொந்த குடும்பம் என்றால் ஒரு நியாயமா என்ற கேள்வியை தான் நம்மால் இப்பொழுது பார்க்க முடிகிறது. ஒரு காலத்தில் மதுரையில் மு.க. அழகிரி அவர்கள் செய்த அட்டூழியங்கள் ஏராளம். பல சம்பவங்களை செய்தார். அதற்கான பரிகாரம்தான் தற்பொழுது அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும் அப்பகுதி மக்கள் கூறி வருகிறார்கள். கிட்டத்தட்ட தன்னுடைய அராஜகம் முழுவதுமாக மதுரையில் கலைஞர் அவர்களது ஆட்சியின் பொழுது செய்த மு.க. அழகிரி தற்பொழுது தனது மகனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கண்ணீர் விட்டு கதறி அழுகின்ற வீடியோக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றவர்களது குடும்பமும் இப்படித்தான் இருந்திருக்கும் என்பதை ஏன் மு.க. அழகிரி உணரவில்லை என்பதை தான் நாம் கேட்கக்கூடிய கேள்வியாகவே அமைகிறது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் அடுத்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மு.க. அழகிரியின் மகன் என்னதான் இருந்தாலும் நலமாக தமிழகம் வர வேண்டும் என்று நமது சேனல் மூலியமாக கூறுவோம்.